வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயின் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. மீண்டும் ஒரு காலக்கண்ணாடி நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய காலக்கண்ணாடியின் பிம்பமாக எங்களோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் மூத்த சட்டவாளரும் ஆன திருமிகு நடராஜர் காண்டிவன் அவர்கள். வரவேற்கலாம், வாருங்கள். வணக்கம் திரு காண்டிவன் அவர்கள். வணக்கம் அவர்களே. வணக்கம் காலக்கண்ணாடி தமிழ் முரசம் நேர்கள். வணக்கம். தாயகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய மிக பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியிலும் நாங்கள் அழைத்ததுக்கிணங்க எங்களோடு இன்று இணைந்து கொண்டிருப்பதற்கு நன்றி. நாங்கள் முதல் விடயமாக அண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை செயலருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வரைவு தொடர்பான விடயம்தான். அதாவது தமிழ் தேசிய பேரவை, அதோடு சிவில் அமைப்புகள் என்று கூறப்படுகின்ற அமைப்புகள், இதில் எல்லாருமே இணைந்து ஒரு 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 பொதுவான ஒரு வரைவாக அனுப்பப்பட்ட அந்த விடயத்தில் தமிழ் அரசு கட்சி மட்டும் அதிலே கையெழுத்திடவில்லை என்பது தெரிந்த விடயம். ஆனால் அந்த அனுப்பப்பட்ட வரைவிலே இனப்படுகொலை அல்லது இனவழிப்பு என்ற சொற்பதம் தவிர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது. அது சரிதானா என்கின்ற ஒரு விடயம் திரு காண்டிவனிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இவ்வாறான வரைவுகளிலே உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கும் என்கின்ற அனுமானத்தின் அடிப்படையிலே அது சரிதானா, அல்லது அது அந்த சொல்லு இடம்பெறவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுடைய மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே தெளிவாக சொல்லிவிடுவது பொருத்தமாக இருக்கும். அதிலிருந்து ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க. இதுல முதல்ல நான் சொல்ல விரும்புறது, இந்த கேள்வி யதார்த்தமா இன்றைக்கு பல தளங்கள்லையும் ஒரு விமர்சனமாக வந்து கொண்டிருக்கிற கேள்வி. அதுல நீங்கள் இந்த கேள்வியை மற்ற மாதிரி கேட்டீங்க என்று சொன்னால், கடந்த ஆக குறைஞ்ச ஒரு 10-14 வருடங்களுக்கு மேலாக ஈழத்தமிழினத்துக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை என்கின்ற இந்த விடயத்தை பேசி வருகிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் இந்த கேள்வியை கேட்கக்குள்ளதான் உண்மையில இந்த அரசியலிலே இருக்கிற நாங்கள் இன்னும் ஆழமாக போக வேண்டிய தூரங்கள் இருக்கிறது. ஜெனீவாவினுடைய இந்த அமர்வுகளிலே எந்த பிரயோசனமும் இல்லை என்று ஒரு கருத்தை அன்றைய காலங்களில் 2011-12 ஆண்டுகளிலேயே சொல்லக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு அரசியல் ஆளுமையாக விளங்கியவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான். எல்லோரும் வடகிழக்கு தாயகத்திலே அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களும் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள், இந்த அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், இந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய மனித உரிமைகள் அமைப்பினுடைய இந்த விடயங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த பொழுது, ஈழத்தமிழினத்தின் மீது இழைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கு ஆன ஒரு பொறுப்பு கூறல் பொறிமுறை என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்புக்கு முன்னாலே கிடைக்க முடியாது. அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்புக்கு முன்பதாக பெறப்படுகிற ஒரு விடயத்துக்கு அந்த அரசு, எந்த அரசுக்கு எதிராக அந்த தீர்மானங்கள் வருகிறதோ அந்த அரசினுடைய உடன்பாட்டோடு செய்கின்ற விடயங்களை மாத்திரமே அணுக முடியும். அதற்கும் குறிப்பாக அதற்கும் அந்த நாடினுடைய அனுமதியோடு சாட்சியங்களை ஒன்று கூட்டுற இந்த பொறிமுறைகள் மற்றும் இந்த தீர்மானங்களுக்கு வலிச்சேர்க்கின்ற வகையிலே டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நிலைமாறு கால நீதி ஏற்பாடுகளுக்குள்ளே சொல்லப்படுகின்ற 4 விடயங்கள் உங்களுக்கு தெரியும். உண்மைகளை கண்டறிதல், நிவாரணம், ரிப்பரேஷன், அவர்களுக்கான அந்த நிவாரணங்களை அளிப்பது, ட்ரூத் கமிஷன், மற்றது ரீகன்சிலியேஷன், நல்லிணக்கம், மற்றது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் என்று சொல்லுகிற அரசியல் அமைப்பு முறை மாற்றம். இவ்வாறு 4 விடயங்களோடு 5வதாக இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த நினைவு, ரைட் டு மெமோரியலைசேஷன் என்று சொல்லப்படுகிற நினைவு கூர்வதற்கான சுதந்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த விடயங்களை அரசு இணங்குகிற பொழுது அரசுக்கு அதற்கான ஆலோசனைகளை வழங்கி செய்யக்கூடிய ஒரு விடயத்தை மட்டும்தான் அந்த 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 அதை சொல்வார்கள் ஆணை. அதற்கு ஐக்கிய நாடுகள் அவை வழங்கி இருக்கின்ற ஆணைக்கு அமைவாக செய்யக்கூடிய விடயங்கள் இவை மட்டும்தான். இதனை கடந்த காலங்களிலே மிக தெளிவாக இந்த ஐக்கிய நாடுகள் ரிசல்யூஷன் ஒன்று வருது என்று சொன்னால் எங்களுடைய மக்களை தவறாக வழிநடத்துகின்ற இந்த தமிழ் தேசிய தரப்பு கடந்த 15 வருடங்களாக இந்த தீர்மானங்கள் எதுவுமே அடையப்படவில்லை என்ற உண்மையையும் விளங்கிக் கொள்வார். ஏனென்று சொன்னால் தனக்கு எதிரான ஒரு விசாரணை ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத இந்த அரசு என்றைக்கும் ஏற்பதற்கு தயாராக இல்லை. நல்லிணக்கம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேன அவனுடைய காலப்பகுதியிலே இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சம்பந்தன், சுமந்திரன் போன்றவர்கள் அன்றைய காலப்பகுதியிலே இதனை முழுமையாக வரவேற்று
அங்கே ஹைபிரிட் சிஸ்டம் ஒன்று வேற இருக்கிறது. இந்த விடயங்கள் அணுகுவதற்கு நாங்கள் பாரிய விடயங்களை செய்திருக்கிறோம் என்று மங்கள சமரவீரவினுடைய காலப்பகுதியிலே நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச அவர்களை நியமித்திருக்கிறோம் என்று அறிக்கைகளை ஜெனீவாவிலே சமர்ப்பிக்கின்ற அளவுக்கு அந்த பதவிகளும் பட்டங்களும் கொடுக்கப்பட்டு அவை சர்வதேசங்களிலே எங்களை காட்டிக் கொடுப்பதற்காக பாவிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எதுவுமே செல்லுபடியாகவில்லை. குறிப்பாக அங்கே ஒரு நல்லிணக்கத்திலே இருக்கிற பொழுது அந்த இணை அனுசரை வழங்கி இருந்த இலங்கை அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரசு, அந்த வழங்கிய தரப்புகளே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியாக அவர் வருகிற பொழுது ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய காலப்பகுதியில முற்றுமுழுதாக இந்த தீர்மானத்திலே இருந்து வெளியேறியிருந்தார். ஆகவே மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசு உருவாக்கப்பட்டு ஹரணி அமரசூரிய, விஜித ஹேரத் வெளிநாட்டு அமைச்சராக இந்த 3 பேருமாக ஜனாதிபதி தேர்தலை வென்று அமைத்த அந்த நிழல் அமைச்சரவையிலே உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதம் இந்த தீர்மானத்தில் இருந்து இந்த சாட்சிகளை ஒன்று கூட்டுகின்ற அந்த பொறிமுறை ப்ராஜெக்ட், அந்த திட்டத்துக்கான அந்த பொறிமுறை தீர்மானத்திலே இருந்து அவர்கள் வெளியேறுவதாக அறிவித்திருக்கு. ஆகவே இந்த தீர்மானங்கள் அவையுமே ஸ்ரீலங்கா அரசு கட்டுப்படுத்தாத, இப்ப தீர்மானத்திலிருந்தே வெளியில போயிட்டோம். அப்ப அவர்கள் இந்த சாட்சியங்கள் ஒன்று கூற்ற அல்லது எந்த ஒரு 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 விடயத்தையும் அணுகுவதற்கு தயாராக இல்லை என்கின்ற விடயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிற பொழுது இந்த இடத்திலே வைத்துதான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். இதுல நீங்க குறிப்பாக சொல்லுகிற கடிதம், நாங்கள் வரமையாக உங்களுக்கு தெரியும், இந்த ஜெனீவாவுக்கு கடிதங்களை அனுப்புவதிலே எங்களுக்கு இந்த ஜெனீவா ஏதாவது செய்துவிடும் என்கின்ற வகையில எங்களுக்கு இன்றைக்குமே ஒரு நிலைப்பாடு இருந்ததில்லை. நாங்களாகவே ஜெனீவாவிடம் நாங்கள் அனுப்புகிற கடிதம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலே உங்களுக்கு இது செய்ய முடியாது என்பதனாலே இதனை பொதுச் செயலாளர், ஏனென்றால் அவர்தான் இங்கால இவருக்கு பாரம் கொடுத்தபடியா பொதுச் செயலாளருக்கு நீங்கள் பாரப்படுத்தி அதனை ஜெனரல் அசம்பிளியினூடாக பொதுச்சபையினூடாக ஒரு புதிய ஒரு அதாவது ஸ்பெஷல் ட்ரைபியூனல் என்று சொல்லப்படுகிற அட்ஹாக் ட்ரைபியூனல் ஒன்றுக்கு, அதாவது விசேட நீதிமன்றம் ஒன்றுக்கு பொறுப்பு கூறுகிற வகையிலே அதை அந்த பொறிமுறையினூடாக நீங்கள் செய்யுங்கள். இல்லையேல் ஐசிசிக்கு முன்னாலே, அதாவது 2002ஆம் ஆண்டுக்கு பின்பதான இந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இருக்கிற ஐசிசிக்கு பாரப்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கைகள்லாம் நாங்கள் எங்களுடைய இந்த தொடர்பு மூலமாக செய்து வருகிற விஷயம். நாங்கள் ஒரு தரப்பாக இருக்கிற பொழுது வெறுமனே இந்த ஐக்கிய நாடுகள் அவையிடம், மனித உரிமைகள் அவையிடம் நாங்கள் இன்றைக்குமே இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகிற, நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தீர்மானத்தை அவ்வப்போது வருகிற பொழுது இந்த தீர்மானங்களை வலுவற்ற தீர்மானங்கள் என்று எதிர்த்தவர். ஆகவே இன்றைக்கும் இந்த தீர்மானங்களை ஒரு எதிர்க்கிற ஒரு தரப்பாக இருந்து வருகிற இந்த அரசியலுக்கூடாகத்தான் எந்த வகையிலே அவருக்கு ஒரு கடிதம் எழுத அவர் அதை பாரப்படுத்த வேண்டும். செக்ரட்டரி ஜெனரலுக்கு அக்கௌண்டபிலிட்டியை நான் செய்ய முடியாது என்பதை அவர் அங்கே தெரிவிக்கிற பொழுதுதான் அது அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஆகவே அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கள் என்பதை முன்னாள் ஆணையாளர்கள் எல்லோருமே இணைந்து, உங்களுக்கு தெரியும், லூயிஸ் ஆபர் அம்மையார் 2004 இருந்து 8 வருடம் இருந்தார்கள். அதற்கு பிறகு நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள், அதற்கு பிறகு அகமது ஹுசைன் அவர்கள், பேருந்து பெரு நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பேச்லே அம்மையார் அவர்கள், அம்மையார் அவர்கள், அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கிற புதிய, இவ்வாறு இந்த கடந்த 4 பேரும் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் 15 நிமிடங்கள் உள்ளடங்கி இந்த பொறுப்பு கூறல் பொறிமுறையை மனித உரிமைகள் அமைக்கும் முன்னாலே நாங்கள் நேரம் காலம் கடத்தி கொண்டு பொறுப்பு கூறலை வைத்திருப்பது அவ்வளவு உசிதமானதல்ல. ஆகவே இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய அந்த நிபுணத்துவம் வாய்ந்த இந்த மனித உரிமைகள் அமைப்புள்ளே இருந்த நிபுணர்களாக அவர்கள் ஒன்று சேர்ந்து தெரிவித்திருக்கிற அந்த கையெழுத்திட்டு இருக்கிற கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு புது தலைக்கல்ல என்னிடம் காண்பிக்க முடியும். அந்த கடிதங்கள் இங்கே என் வசம் இருக்குது. ஆகவே இந்த இடத்திலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கையெழுத்திட்டு அனுப்பிய விக்னேஸ்வரன், சம்பந்தன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பிய அந்த கடிதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு பாரிய P2P என்கின்ற அந்த போராட்டம் உருவாகிற அந்த பாரிய ஒரு போராட்டம் ஒன்றுக்கான தயார்படுத்தல் என்று சொன்னால் இனப்படுகொலையை தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற அந்த நிகழ்வை அந்த 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 கடிதத்தை தயார்படுத்தி அனுப்பியதற்கு பிறகுதான் இந்த மக்கள் எழுச்சியாக தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களை அணுகத்தோடு அந்த விடயம் அடுத்து வருகிறது. அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை மையப்படுத்தி அந்த பேரணி தயார்படுத்தப்பட்ட அந்த பேரணி. ஆகவே அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இனப்படுகொலை என்பதனை சம்பந்தனை ஏற்க வைக்கிறதுக்கான அந்த அரசியலை செய்தவர்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இதில் தரப்பாக இருக்கு. விக்னேஸ்வரனையோ சம்பந்தனை, அதாவது உலகம் அனைத்தும் இந்த மிக ஆழமாக இந்த விடயங்களை பார்க்கிற எவரும் மறக்க முடியாத ஒரு விஷயம். சரிதான்.
அப்ப அதற்கு முதலும் பேசியவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். நீங்க அதை கேட்கிறபடியா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைவிட்டு விட்டது என்று குறிப்பாக எங்களை நோக்கி வைக்கிறபடியா தான் நான் இந்த பேரை பாவிக்கிறேன். எவருமே இந்த குற்றச்சாட்டை சாட்ட முடியாது என்று சொன்னால் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் அழுத்தம் திருத்தமாக நான் இதுல ஒரு நேற்றைய ஒரு தினம் ஒரு 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 தெளிவுபடுத்தலை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இனப்படுகொலை என்கின்ற அந்த பதத்தை கைவிட்டு விட்டது என்பது குற்றச்சாட்டு அல்ல. அனுப்பப்பட்ட அந்த வரைவிலே அந்த சொற்பதம் இல்லை என்பதுதான் ஒரு ஆதங்கமாக வெளிப்படுகிறது. அந்த சொல்பதம் இல்லைன்னா நாங்கள் கையெழுத்திட்டு அந்த கடிதத்துல அந்த சொல்பதம் இல்லை என்றது விமர்சனமா வருதுண்டா நாங்கள் அதை கொண்டு போறோம் அதுல இருக்குன்னு சொன்னால் இப்ப கையெழுத்திட்ட கடிதத்துல அது இல்லை என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. ஆகவே இவராகாலும் சொல்லி வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இனப்படுகொலை சார்ந்த என்ன நிலைப்பாட்டு ஒரு மாற்றம் இருக்கிறதா என்றால் அந்த இனப்படுகொலை என்கின்ற விடயம் உள்ளடக்கப்படவில்லை என்பதுதான் அங்கே இருக்கிற குற்றச்சாட்டு. அதுதான் இது பரவலாக எங்களுக்கு இந்த விடயம் தெரியும். நான் நேற்றைய தினமும் சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள மொழி மூலமாகவே ஒரு கலந்துரையாடலை செய்து இன்றைக்கு அந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமான விடயம் முதன்மைப்படுத்தப்பட்ட அந்த செய்திகள் கொண்டு சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு நாங்கள் பல தளங்களிலும் இந்த வேலைகளை விகாலமாக கஜேந்திரகுமாரை பொறுத்தவரை பாராளுமன்றத்திலும் சர்வதேச பிரதிநிதிகளோடு சந்திக்கின்ற பொழுதும் ஜெனிவாவிலும் என்று பல தரப்பிலும் இந்த விடயங்களை பேசி வந்த ஒருவர். ஆனால் அந்த கடிதத்திலே உங்களுக்கு தெரியும் ரிசைட்டல்ஸ் என்று சொல்வார்கள். அது ரிசைட்டல்ஸ் என்று சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் அவையிலே கொண்டு வருகிற நீங்க தீர்மானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஆரம்பத்தில இருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரீங்களோ ஒரு செயின் ஒன்று நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா கடந்த முறை கேட்ட விஷயங்களை இந்த முறை நாங்கள் கேட்கிறது ஆப்பரேட்டிவ் பேராகிராஃப் ரிசைட்டல்ஸ் என்று 2 பகுதியாக அதை பிரிக்கலாம். அந்த தீர்மானங்கள்ல உங்களுக்கு தெரியும் 13ஆம் திருத்த சட்டத்தை அமுலாக்க வேணும் என்பது ஒரு கோரிக்கையாக இருந்தது. 30 தீர்மானம் நான் சரியாக நினைவுகளை எட்டிய வகையில் இப்ப 40 இன்னைக்கு 51 இவ்வாறு தீர்மானங்களை நாங்கள் நகர்த்தி இருக்கிற பொழுது இந்த தொடர்ச்சியில அப்ப கடந்த முறை கேட்ட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் ஆப்பரேட்டிவ் பேராகிராஃப்ஸ்ல இருந்து மேல போயிடும், ரிசைட்டல்ஸுக்கு போயிடும். இந்த வகையில நாங்கள் இப்படி எல்லாம் கோரிக்கைகள் வைத்து வந்திருக்கிறோம் என்ற வகையில அந்த கோரிக்கைகள் எல்லாம் அங்கே ஏற்கனவே நாங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறோம். 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த கோரிக்கை தனியாக நாங்கள் இந்த 3 தரப்பிடம் வச்சு கோரிக்கையை வச்சிருந்தால் அந்த கோரிக்கை இருந்த எவருமே மாறல. இது தமிழ் தேசத்தினுடைய அன்றைக்கு அந்த 2021 ஜனவரி 15ஆம் தேதி எடுத்த நிலைப்பாடுதான் தமிழ் தேசத்தினுடைய நிலைப்பாடு. அதுல இருந்து யாரும் மாறவும் இயலாது. நாங்கள் போய் இப்ப ஜெனிவாட்ட சொல்லிடாது நாங்கள் இல்ல எங்களுக்கு நீ மனித என்ன இனப்படுகொலை இல்லை என்று. இனப்படுகொலை என்பது நடந்தறிய விடயம். அது சம்பந்தமான விசாரணை கொண்டெடுப்பது சம்பந்தமான அழுத்தங்களை கொடுக்கிற ஒரு வகையிலே அந்த ரிசைட்டல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கு. இந்த சர்வதேச குற்றங்கள் என்று சொல்லிவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் war crimes, crimes against humanity, ஜினோசைட், இது 3 தான் எங்களுடைய இந்த நாங்கள் முன்வைக்கிற சர்வதேச குற்றங்கள். அதற்கு மேலதிகமாக 2010ஆம் ஆண்டிலே சேர்க்கப்பட்ட அக்ரஷன் என்று சொல்லி ஆக்கிரமிப்பு, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு மேலே ஆக்கிரமிப்பு செய்கிற விஷயம். அது உண்மையில நாங்கள் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு விவாதத்தை முன்வைத்து வருகிறேன். அதாவது காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் முன்னிறுத்த முடியும், காலனித்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரித்தானிய காலனித்துவம் சிங்கள காலனித்துவத்திடம் எங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை கையளித்து விட்டு சென்றிருக்கிறபடியால் எங்களுடைய தேசம் சிங்கள காலனித்துவத்துக்குள்ளே கட்டுண்டிருக்கிறது. ஆகவே அந்த தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது எங்களுடைய இறமை இந்த காலனித்துவ தேசத்திலே இருந்து பிரித்தானிய காலனித்துவ தேசத்திலே இருந்து இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத காலனித்துவம் ஆட்சியும் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறபடியால் நாங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய காலனித்துவத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அவர்கள் ஏலியன்ஸ் தான். அது பிரிட்டிஷ்காரன் வெள்ளை என்பதற்காகவும் இவர்கள் எங்கள் இனத்தை நிறத்தை ஒத்தவர்கள் என்பதற்காகவும் இவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. காலனித்துவத்தினுடைய தொடர்ச்சியாக நான் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பார்க்கிறேன். ஆகவே இந்த இடத்திலே இந்த ரிசைட்டல்ஸ் என்கின்ற பாராகிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக தெளிவாக சொல்லப்படும். கீழையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பரேட்டிவ் பேராகிராஃப் அது பாக்குற கண்ணாடியோட பாக்குறவர்களுக்கு தான் தெரியும். நான் இதுல உண்மையில வீணாக நாங்கள் எங்களுடைய நேர விரயங்களையும் எங்களுடைய எனர்ஜி என்று சொல்லுகிற சக்தியை நாங்கள் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். கஜேந்திரகுமார் விட்டுட்டாருன்னு சொன்னா யாரும் செய்கிறார்கள், செய்யுங்க தாராளமா. கடந்த 15 வருஷம் செய்த நீங்க தானே செய்து கொண்டிருக்கிறீங்க தானே, செய்யுங்க. அதுல எந்த குற்றமும் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்தவரையிலே இப்ப இந்த முறை உங்களுக்கு தெரியும் ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்து அவர் தான் வீடு வீடா போய் இந்த கட்சிகள் சந்திச்சு நாங்கள் இந்த இனத்துக்கான ஒரு அரசியல் அமைப்பை வரைஞ்செடுக்க வேணும், இந்த ஒரு அபாயம் இருக்கிறது, ஜேவிபி ஒன்றை கொண்டு வர இருக்கிறது, மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறது, ஆகவே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை கொண்டு வர இருக்கிறது, அதுக்கான மக்கள் ஆணை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவர்கள் மிக இலகுவாக மக்களிடம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை ஓரிரு கிழமைகளுக்குள்ளே செய்கிற வகையிலேயே அவர்கள் வேலை திட்டத்தை கொண்டு போகிறார்கள். நாங்கள் மக்களிடம் போய் சேர்வதற்கு முதலேயே இந்த விடயம் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோட நிறைவேற்றப்பட்டு உடனடியாக மக்கள் தீர்ப்புக்கு வர முடியும், வந்தால் ஒரு புதிய அரசியல் அமைப்பு வந்துவிடும் அமுலுக்கு என்கின்ற வகையில் இந்த அபாயங்களை விளங்கி செய்கிற பொழுது இந்த கட்சிகளிடம் நாங்கள் ஆலோசித்து இந்த சகல கட்சிகள் உங்களுக்கு தெரியும் சங்க கட்சியோடு சேர்ந்த கூட்டு தமிழ் தேசிய பேரவையாக சேர்ந்த
கூட்டு அதே போல சுமந்திரன் அவர்களோடு தமிழரசு கட்சியை ஈடுபடுத்தி இந்த ஆவணங்களிலே கையெழுத்திட வேண்டும் என்கின்ற வகையிலே பல சந்திப்புகளை செய்து ஒவ்வொரு சந்திப்புகளிலும் இருந்த ஒருவன். அதாவது சங்கோடு சித்தார்த்தனுடனான சந்திப்பு, சுமந்திரன் சத்தியலிங்கம் சாணக்கியனுடனான சந்திப்பிலே நான் நேரடியாக பங்கு கொண்டு வருவேன். அந்த வகையில உள்ளடக்கங்கள் எல்லாம் சரி, நாங்கள் அதில் கையெழுத்து வைக்கிறது எதுவும் பிரச்சனை இல்லை என்று மத்திய குழுவுல போய் அவர்கள் வேறு ஒரு கருத்தை சொல்லி கொண்டு வந்து அதை மறுத்த விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த கடித விடயத்துல சிவில் அமைப்பு, நாங்கள் அன்றைய கூட்டத்தை அந்த கஜேந்திரகுமாரும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலே இந்த விடயங்களை ஆக்கிக் கொள்வதற்கு சிவில் அமைப்பிலே இருந்தவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இதுல மிக கூடிய அளவில் இந்த கட்சிகளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதனாலே சிவில் அமைப்புகளிடம் இது பாரம் கொடுத்து செய்வதுதான் முறையானது என்று. இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்வது போல கட்சியிலே தலைவர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் போட்டுக்கொள்வது. ஆகவே இந்த விடயத்திலே ஆளுமை மிக்கவர்கள், சர்வதேச விடயங்களோடு நெருக்கமாக பழகுகிறவர்கள், இந்த தரப்போடு நெருங்குகிறவர்கள் என்று சொல்லி இப்ப பல தரப்பிலையும் இருக்கிறோம். அப்ப இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானதுடையது என்று சொல்லி நிராகரிப்பை முன்னணியின் மீது முத்திர குத்தி இந்த இனத்தினுடைய அரசியலை நீர்த்து போக செய்வதற்கான இந்த அரசியலை நாங்கள் செய்யக்கூடாது. ஆகவே முன்னணி இதிலே இருந்து பக்கபலமாக இந்த தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதோடு இந்த கடித தயாரிப்பை சிவில் அமைப்புகளிடம் கொடுத்து சிவில் அமைப்புகள் மூலமாக எங்களுக்கு தரப்பட்ட கடிதம் தான் இந்த ஆக்கப்பட்ட கடிதம். ஒரு சிறு 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 குறுக்கீடு செய்ய வேண்டி இருக்கிறது திரு காந்திமதி, தயவு செய்து மன்னிக்க வேண்டும். அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வரக்கூடிய விடயம் எங்களுக்கு நடைபெற்ற இனவழிப்பிற்கான பரிகார நீதி கோரலினூடாக எங்களுடைய அடுத்த கட்ட நகருக்கு செல்ல வேண்டியது என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக அப்படி என்று வருகின்ற பொழுது பேரவையாக இருக்கட்டுக்கும் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டுக்கும் சர்வதேசம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளிலே ஒவ்வொரு முறையும் இனவழிப்பு என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே தான் இந்த வரைவில் இனவழிப்பு என்கின்ற சொற்பதம் இல்லை என்பது ஒரு ஆதங்கமாக முன்வைக்கப்படுகிறது. மற்றும்படி இந்த இனவழிப்பு தொடர்பான நீதிகாண் விடயங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ பேரவையோ அல்லது சிவில் சமூக அமைப்புகளோ செய்து வரக்கூடிய அந்த வேலை திட்டங்களிலே யாரும் எந்த மாசையும் கற்பிக்க முடியாது என்கிற தெளிவு மக்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகின்றேன். சொல்லுங்க. அதுல உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இனப்படுகொலை, இன அழிப்பு என்பது இருந்தால் மட்டுமே தான் கையெழுத்து வைக்கக்கூடிய தரம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், 21ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அந்த கடிதத்துக்கு அந்த நிலைப்பாட்டை எடுக்க வைத்தது. அதற்கான கலந்துரையாடல ஸ்ரீகாந்த் ஐயா அன்றைக்கு அந்த கலந்துரையாடல பங்கு பெற்றி அவர்களுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கவில்லை. அதுல இந்த சாட்சிகளை ஒன்று கூட்டுக்கிட்ட பொறிமுறையிலே சிரியா பாணியிலான பேர்மா பாணியிலான இந்த ஒன்று கூட்டல் பொறிமுறை ஒன்றுக்கு போக வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது கால நீடிப்பை நாங்கள் மீளவும் வழங்கக்கூடாது, ஆகவே நாங்கள் இதனை ஐசிசிக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது அழுத்தம் திருத்தமாக அங்கே பாரிய அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு, இதற்கு வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அந்த வலக்கட்டாயமாக இந்த சுயாதீன பக்கச்சார்பற்ற அந்த ஒன்று கூட்டுகிற சாட்சிகளை ஒன்று கூட்டுகிற பொறிமுறை ஒன்றுக்கும் நாங்கள் இணங்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்படித்தான். நீங்க உங்களுக்கு தெரியும், இனப்படுகொலைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் தயார்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஏனைய தரப்பு வைக்கிற ஒரு கோரிக்கை அது இதற்கு பாதகம் இல்லாத வகையில முன்வைக்கிறதுக்கு ஒரு எதிர்நிலை இருந்ததுன்னு சொன்னால் முன்னணி அவர்களை முன்வாங்கி கொண்டு ஒரு பாரிய அளவில் இந்த மூன்று தரப்பும் இதுல சேர்ந்த ஒரு இடம் விளங்கிக் கொள்ளணும். நான் அந்த ஏற்கனவே சொல்ல வருகிற விடயம், அந்த இடத்துல நீங்கள் ஒன்றை மட்டும் நம்பலாம், ஒரே ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு. இந்த மக்கள் எங்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, முன்னணி இனப்படுகொலை இல்லைன்னு சொன்னால் அதை கையெழுத்து வச்சிருக்கார். கடந்த காலங்கள்ல முன்னணி எந்த விடயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வந்ததோ, முன்னணி மீது எந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு மக்கள் இந்த சிவில் அமைப்புகள் எல்லாம் இதுல கையெழுத்திட்ட இந்த அறிக்கையில இனவழிப்பை நாங்கள் அழுத்தவில்லை என்று சொன்னால், அது நான் நினைக்கிறேன் முற்றுமுழுதாக ஆபரேட்டிவ் பேராகிராஃப்ஸ்ல அந்த சொல்லு பாவிக்கப்பட இல்லை என்பதற்காக இவர்கள் சொல்ல வருகிற விடயங்கள் என்பது அந்த டிராப்ட்ல, என்னை பொறுத்தவரையில அந்த ஆபரேட்டிவ் பேராகிராஃப்ஸ்ல அந்த விடயங்கள் இவர்கள் சொல்வது போல இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், சர்வதேச குற்றங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த 3 குற்றங்கள் நாங்கள் சொன்னதுக்காக இந்த குற்றங்கள் எதுவுமே வெளியிலேயும் போகக்கூடாது, இங்க உள்ளுக்கும் வந்துடாது, சரிதானே? அப்ப இந்த குற்றங்களை ஒன்று கூட்டின சாட்சியங்களினூடாக நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும் ஒரு நீதிமன்றத்தில். அப்ப நீதிமன்றத்துல இது இனப்படுகொலை தானா என்று சொன்னால் அந்த நடந்த குற்றம் ஒப்புவிக்கப்படுகிற பொழுதுதான் இதிலே இனப்படுகொலை நடந்திருக்கிறது, சர்வதேச போர்க்குற்றம் நடந்திருக்கிறது, மனித குலத்துக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கிறது என்ற அந்த விடயம் பெறும். ஆகவே சர்வதேச குற்றங்கள், அதிலும் குறிப்பாக நாங்கள் முன்வைத்து வருகிற இந்த இனப்படுகொலை என்கின்ற குற்றம் இந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான முறைமுறையாக ஐசிசிக்கு நகர்த்தப்படும் பொழுது நாங்கள் போர்க்குற்றத்தையோ மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தையோ அழுத்துபவர்கள் அல்ல, அதல்ல இங்கே இடம்பெற்றது. இங்கே ஒரு தனித்த ஒரு இனத்தின் மீதாக 77 வருடங்களாக ஸ்ரீலங்கா பௌத்த பேரவாத அரச யந்திரத்தாலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற மிக கொடூரமான குரூரமான மனித குலத்துக்கு எதிரான
ஒரு காட்டு மிராண்டித்தனமான மிருகத்தனமான ஒரு இனப்படுகொலை. ஆகவே இந்த இன்றைக்கு நாங்கள் பலஸ்தீனத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்று எங்களுடைய மண்ணிலே நிதர்சனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத்தான் இன்றைக்கு இந்த அனைத்து ஆவணங்களும் ஐக்கிய நாடுகள் அவையே ஒப்புக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த நிறுவனங்கள் இலங்கையிலே தோற்றுவிட்டது. இது இன்றைக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு பச்சை பச்சையாக உங்களுக்கு தெரியுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமையும் அமைப்பும் இருக்குது. பலஸ்தீனத்தில் இன்றைக்கு மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த சர்வதேசத்துக்கு அங்கே இருக்கிற அரசியல் அந்த தேவைப்பாடு. பலஸ்தீனத்தினுடைய அந்த பூகோள அரசியலை கையாள பொழுது அந்த தேசத்தினுடைய அரசியல் தேவைப்படுமாக இருக்கிற பொழுது இன்றைக்கு பலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் தேசமாக நாடாக அங்கீகரிக்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு பாரிய ஒரு நெருக்குவாதங்களுக்கு போய்கொண்டிருக்கு என்று சொன்னால் இது இலங்கையில் நடந்த இந்த போர்க்குற்றத்தினுடைய இந்த மனித அதாவது குலத்துக்கு எதிரான போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான இது எல்லாவற்றுக்கும் அப்பாலான இந்த இனத்துக்கு இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த இனப்படுகொலை என்கின்ற குற்றம் என்ற இந்த அனைத்து குற்றங்களை நடத்தி முடிக்கிற ஒரு அந்த அதன் பின்புலத்தில்தான் இன்றைக்கு இந்த ஒப்பிட செய்து இந்த அளவீடுகளை இந்த இந்த விடயங்களை அங்கே பலஸ்தீனத்திலே முன்வைக்கிற ஒரு போக்கை பார்க்கிறேன். ஆகவே நான் நினைக்கிறேன் மிக ஆழமாக இந்த அனுப்பப்பட்ட அந்த விடயத்துல நீங்கள் தயவு செய்து ஏற்கனவே நாங்கள் அனுப்பிய அந்த தீர்மானம் இந்த கடிதத்திலே அழுத்தம் திருத்தமாக அங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தனையாம் தேதி இந்த 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 தரப்புகள் இணங்கி இந்த ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்காக இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கிய வகையில இதனை பாரப்படுத்த வேண்டும். ஐசிசிக்கு பாரப்படுத்துறதுன்றது தனியவே போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்கின்ற இந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஐசிசி தான். ஐசிசியில அழுத்தம் திருத்தமாக இனப்படுகொலை இடம்பெற்றது என்கின்ற அந்த 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 வாதத்தை மிக காத்திரமாக கடந்த காலங்களில் முன்வைத்த அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த சிவில் அமைப்புகள் தயாரித்த கடிதத்திலே இந்த இனப்படுகொலை நாங்கள் வேண்டிக் கொண்ட வகையிலே எங்களுடைய அந்த போக்கிலே அந்த கடிதத்தை அனுமதித்துக் கொண்டு அதிலே கோரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வைத்து இருக்கிறபடியால் அந்த விடயங்கள் அங்கே ஆபரேட்டிவ் பேராகிராஃபிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி ஜினோசைடு என்று குறிப்பிடப்படையில் அந்த டிராஃப்ட் பண்ணின அந்த சிவில் அமைப்புக்கு மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்து இருக்கிறபடியால் அதனை அந்த வகையிலே வைத்துக் கொண்டால் அதை மீள வலியுறுத்துவதற்கு பதிலாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற வகையிலே விடப்பட்டிருக்கலாம். அந்த அதுல மீள செய்ய வேணுமா செய்ய தவறவிடப்பட்டது என்பதற்கான காரணம். ஆனால் அதனால இனப்படுகொலை தவறவிடப்பட்டது என்கின்ற அந்த கருத்தை சுருக்கமாக மக்களுக்கு ஒரு தெளிவை நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு தெளிவை கொடுக்க வேண்டுமானால் இப்பொழுது அனுப்பப்பட்ட அந்த விரைவிலே கடந்த காலங்களிலே அனுப்பி வைக்கப்பட்ட இனவழிப்பு தொடர்பான விடயங்களும் அதை நாங்கள் நினைவூட்டுகிறோம் என்கின்ற வகையிலே அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள முடியுமா? அது நான் சொல்வது சரி என்றால் அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக. இல்ல அதுல இந்த கடிதத்துல நாங்கள் இனப்படுகொலை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதான் நான் சொல்லவா என்னன்னா இனப்படுகொலைக்கு நாங்கள் தனித்தே இது நேற்றொரு கடிதத்தை அனுப்பி போட்டு இன்றைக்கு இருக்கிற புதிய இன்றைக்கு தையிட்டி இந்த விகாரிகள் பிரச்சனை வருதுண்டா இன்றைக்கு நீங்கள் இதுல சொல்லலாம் குறுந்தூர் படுக்கினாரி பற்றி எல்லாம் கைவிட்டுட்டீங்களோன்னு கேட்கிறாது. ஏன்னா அந்த காலப்பகுதியில அந்த முதன்மையான விஷயங்கள் இன்றைக்கு ஐக்கிய நாடு தையிட்டி விவகாரம் இதுல வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா ஐக்கிய நாடுகள் இந்த விரைவில் வந்திருக்கிற விரைவில் தையிட்டி விவகாரத்தை பற்றி ஒரு விடயமாக அதை சொன்னார்கள் 10 பேர் 8 பேர் செய்தது. இதே மாதிரிதான் தவபாலன் உள்ளிட்ட வடுக்குநாரில கைது செய்யப்பட்ட பொழுது சமய இந்த விவகாரங்கள்ல சிவராத்திரிக்கு போயிருந்த 8 பேர்ல உங்களுக்கு தெரியும் 5 பேர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒன்றுடைந்து வேலை செய்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இளம் தலைவர். அதை இன்றைக்கு சொல்றதா வடுக்குநாரியில இந்த தவபாலனுக்கு செய்த கேஸுக்கு இருந்த விஷயம் அந்த போன வருஷம் பண்ணது இந்த வருஷம் அவர்களை கைவிட்டுட்டார்கள். தயவு செய்து இது ஒரு அந்தந்த காலப்பகுதியில் இருக்கிற இவெண்ட்ஸோட பாக்குறது. அதுல குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் விசாரணை ஒன்றை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல கேட்கிறோம் என்று சொன்னால் அது இனப்படுகொலைக்காக கேட்கிறோம் என்று சொன்னால் அது எங்கேயுமே தவறவிடப்படாமல் இந்த இந்த செயின் ஆஃப் எங்கட இந்த ரெசல்யூஷன் மாறி மாறி நாங்கள் இந்த ரெசல்யூஷன் வேற இருக்க பொழுது அனுப்புற கடிதங்கள்ல மிக அச்சொட்டாக ஆணித்தரமாக சொல்லி அதனை இந்த கடிதத்திலேயே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்றால் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கடிதத்துல நாங்கள் அழுத்தம் திருப்பமாக சொல்லி இருக்கிற இந்த விடயங்களையும் அதாவது இனப்படுகொலைக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நீங்க கொண்டு செல்ல வேண்டும் என்பதை டிராப்ட்ல இப்ப நாங்க திரும்ப சில விஷயங்களை சொல்லுகிற பொழுது ஒரு டிராப்டை செய்யற நடைமுறை இருக்கு. யார் கோணன் அந்த நடைமுறையில ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அனுப்புறோம் என்று சொன்னால் இப்ப அவன் ஒரு ரெசல்யூஷன்ஸை போடுறான். கடந்த காலங்கள்ல இன்றைக்கு ஒன்றை சொல்ல வரைக்கும் 13ஆம் திருத்த சட்டம் தான் அவர்களுடைய அரசியல் அழகாக இருக்கிறது. இதனை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம்.
அப்ப அரசியல் ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை எப்படி இந்த யூஎன் ரெசல்யூஷன் முன்வைக்க இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு எந்த அடிப்படையில் 13th அமெண்ட்மெண்ட் சொல்ல முடியும்? இவ்வாறான தர்க்கங்களை வச்சு கொண்டுதான் இது நாங்கள் கொண்டு போறது மனித உரிமைகள் நிறுவனம். அப்ப நிறுவனத்துக்கு ஐசிசி கொண்டு போற அதிகாரங்களோ எதுவுமே அந்த 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 அக்கௌண்டபிலிட்டிய செய்யறதுக்கான தத்துவம் அவர்களுக்கு இல்லை. ஆகவேதான் நாங்கள் இதை அங்கால நீங்கள் பாரப்படுத்தி இதுக்கான பாரப்படுத்துற நடத்தி இந்த இனப்படுகொலை சம்பந்தமான இந்த விடயங்களுக்கான அந்த நீதி பொறிமுறையை உருவாக்குங்கள் என்கின்ற வகையிலே இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த கடிதத்திலே நீங்கள் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம். இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை முன்னிறுத்தியே தான் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு வியாக்கியானம் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பொருள்கோடல் செய்து சொல்லப்படுகிற அந்த அர்த்தங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இவ்வாறு விமர்சனம் செய்பவர்களோடு நாங்கள் நேரடியாக இந்த விடயங்கள் சார்ந்து அவர்களுக்கு அறிவூட்டல் செய்ய வேண்டும் என்பதும் நீங்கள் இந்த கேள்வியை மிக பொருத்தமான ஒரு நேரத்தில் இந்த சந்தேகங்களை களைவதற்காக கேட்டிருக்கிறீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த கடிதத்துக்கு உங்களுக்கு தெரியும் மறுமொழி இது ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து நீங்கள் அதுதான் அடுத்த கேள்வியாக அதைத்தான் வைத்திருந்தேன். இந்த நீங்கள் அனுப்பிய வரைவுக்கு பதில் கிடைத்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அந்த பதிலிலே இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் அது எவ்வாறு இருக்கின்றன ஒரு தெளிவான விளக்கம் வெளியிலே மக்களுக்கு பகிரப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை சர்வதேச மட்டங்களிலே அவர்கள் எழுதக்கூடிய கடிதங்கள், வரைவுகள் போன்ற விடயங்கள் மக்களுக்கு அவ்வப்போது பகிரங்கப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வழியிலே தான் இந்த கிடைத்திருக்கக்கூடிய பதிலும் மக்களுக்கு ஒரு தெளிவான முறையிலே பகிரப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அது நடந்துதான் நடக்கவில்லையா என்கின்றதுக்கு அப்பால் அந்த பதிலிலே என்ன இருக்கிறது என்கின்ற முடியும். மாநாடு வைத்து அந்த நிகழ்விலே நாங்கள் அதனை முன்னிறுத்தி ஒரு மாநாடு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் நான் நினைக்கிறேன் இதுல முன்வைக்கிறதாக. என்றால் அது பப்ளிக் டுமைன் என்று சொல்வார்கள். அது பொது மக்களினுடைய இருப்புக்கு பார்வைக்காக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு ஆவணம். நாங்களும் எங்களுடைய தளங்கள் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளும் அந்த கடிதத்தை நாங்கள் பொதுத்தளங்களிலே பார்வையிட்டிருக்கிறோம். நாங்களும் அதனை பகிர்ந்திருக்கிறோம். ஆகவே அது சார்ந்து எங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைகளுடைய பொறிமுறை சில இடங்கள்ல இப்ப நாங்கள் அதை வச்சு கொண்டு ஒரு விமர்சனம், உண்மையில அதுல விமர்சனம் தான் நாங்களுக்கு இருக்கு. நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைக்கு உள்ளால இருந்த இந்த பொறிமுறையை நாங்கள் வெளியில எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில எங்களுக்கு ஒரு தனி கட்சியாக பாரிய ஒரு விமர்சனம் இருக்கு இந்த பொறிமுறை. ஆனால் மக்கள் இந்த சிவில் அமைப்புகள் ஊடாக வருகிற பொழுதுதான் இதனை நாங்கள் இன்னும் ஒரு வருஷம் கொடுத்தா என்ன, இந்த ஓஸ்லாப் என்று சொல்லப்படுகிற இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அதை 2 வருஷம், இந்த 1 வருஷம் கொடுத்து 3 வருஷம், இன்னும் 1 வருஷம் கொடுக்குறதா இல்லையா என்கின்ற விஷயம். செம்மணி விடயங்கள், இந்த செம்மணியில உங்களுக்கு தெரியும், செம்மணியின் விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறாருன்னு சொன்னா அதுல நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், செம்மணிய மாட்டினுடைய பல்லு தான் தெரியுது. மூடுங்கோண்டு சொன்ன இடத்துல அந்த விடயத்தை வெளியில கொண்டு வருகிற பொறுப்பு அன்றைக்கும் செம்மணியை கொண்டு வந்த குமார் பொன்னம்பலம், இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி. நான் சொல்ல வரையில் இது அரசியல் பணி. நான் முன்னணி உணர்ந்ததுக்காக முன்னணிக்கு நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டும் என்பதல்ல. இதனை செய்யாவிட்டால் தான் குற்றம். அந்த விமர்சனங்கள், இப்படியான விமர்சனங்கள் வருவது மிக ஆரோக்கியமானது. நீங்கள் இந்த கடிதம் சம்பந்தமாக நீங்கள் இந்த மக்கள் கேட்கிற விஷயத்துக்கு எதிரையுமே ஒழிப்பு மறக்கல. இது கடிதம் அனுப்பியதற்கு உங்களுக்கு கொண்ட வழங்கவும் இந்த இதுவரை காலமும் இங்க நாங்கள் இவையை சந்திக்கலாம், கடிதம் எழுதி கடிதங்களை பார்க்க போறோம் இல்லை என்று சொல்லுகிற தரப்பு தான் தமிழ் தேசியத்தினுடைய பலம் மிக்க தரப்பாக இந்த கடிதங்களை கையெழுத்து வைக்காம இருக்கிற தரப்பு. ஆக முதலாக இப்ப இந்த கடிதங்களை எழுப்பினா கடிதத்தில் ஒரு பிரயோசனமும் இல்லை என்றவர்களுக்கு இந்த கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. அது சார்ந்து எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக இருக்கிற பொழுது எங்களுடைய நிலைப்பாடு என்பது அடுத்த கட்ட நகர்வுக்கு பாதிப்பா இருக்கல. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வச்சு இதுல பிழை, இதை செய்யல, அதை செய்யல, இதுதான் நாங்கள் இவர்களுக்கு இதை அனுப்புறதுல இருக்கிற சிக்கல்கள் என்று சொல்லி எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பது இந்த பொது நோக்கோடு நாங்கள் கலந்தாலோசித்து செல்லுகிற பொழுது முன்னணியாண்ட நிலைப்பாடாக நாங்கள் இவற்றை அறிவிக்க முடியாது. ஆனால் அந்த கடிதம் வந்திருக்கிறது. கடிதம் இதுவரையில இந்த என்ன அனுப்புற கடிதத்துக்கு கடிதம் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிற தரப்பு, இந்த இதுல கையெழுத்து வைக்கிற உள்ளடக்கம் சரி என்று சொன்ன தரப்பு, நாங்கள் எப்படி அவைகளை அணுகிறோம் என்று தெரியும், ஜெனிவாவில் இப்படி கடிதம் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை, எங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியும்ன்ற தரப்புக்கு ஒரு மறுமொழியாக கடிதம் வந்ததுக்கு பிறகு இப்ப கடிதத்தை நாங்க வெளியில சொல்ல இல்லை. அது வெளியில ஜெனிவாவில நாங்கள் எழுதின கடிதத்துக்கு அவர் கடிதம் அனுப்புது. நாங்கள் எழுதின கடிதத்துல இன்னைக்கு நாங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதையும் நாங்கள் பத்திரிகையாளர் மாநாட்டில இருந்து வந்து சொல்லல, கடிதம் ஒன்று அனுப்பினோம். எடுத்த உடனே அந்த கடிதத்தை பார்த்து போட்டு கடிதம் ஒன்று போட்டுட்டோம் என்று சொல்லுகிற அந்த தரப்பு, இதே விமர்சனத்தை செய்கிற தரப்பு நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வச்சு கடிதம் தயாரிக்கப்படுவதை சொன்னமே ஒளி இந்த கடிதத்தை வெளியிட்ட கடிதம் இதுதான் என்று சொல்லி நான் எனக்கு தெரிந்ததாக நாங்கள் அப்படி ஒன்று செய்யலை. எங்களோட நடைமுறையில நாங்கள் கடந்த காலங்களில் செய்து கொண்டு வர மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி. அதுக்கு ஒரு மறுமொழி வந்திருக்கு.
அது நீங்கள் செய்யத்தான் வேணும் என்று சொன்னால் அந்த அதற்குரிய மறுமொழியை நாங்கள் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பொதுக்கூட்டாக ஒரு வேலையை செய்யக்குள்ள எங்களுக்கு இந்த இந்த கடிதம் அந்த கடிதத்துல திருப்பி வந்த கடிதத்துல உங்களுடைய விடயங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டேன், இப்படி இப்படி பார்த்தேன், இப்படி இப்படி பார்த்தேன், இப்படி இப்படி இந்த இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய வகையில என்னுடைய தீர்மானம் இருக்கும் என்று சொல்லி அவருடைய வரவும் வந்திருக்கு. அவருடைய வரவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த பொறிமுறைக்குள்ள இதை விட்டு நகர முடியாது. அப்ப அரச வந்து உள்ளுக்க வச்சிருக்கிற பொறிமுறை ஒன்றுக்கு தான் இந்த தீர்மானங்கள் அவ்வப்போது மாற்றப்படும். அந்த அளவுக்கு அது நெகிழ்வு தன்மையை கொண்டு இருக்கு. அப்ப அரசாங்கம் வெளியில போட்டுது, ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் வெளியில போன அரசாங்கத்தை உள்ளுக்கு கொண்டு வரேன்டா ஒரு முறையை நீங்க ஓட்ட பண்ணவும், அதை நீர்த்து தரவிறக்கம் செய்யவும், அந்த தரத்துல இருந்து கீழே இறங்கினா தான் அரசு வரும். ஏன்னா அரசு நீ இந்த போஸ்டர் இப்ப கொண்டுட்டா அது எனக்கு உள்ளுக்கு கொண்டு நீ சாட்சியங்களை ஒன்று கூட்ட போறான்னு சொன்னால் அது இனப்படுகொலைக்கான சான்றுகளை நீ எடுத்துடுவ, எந்த தேசத்துக்கு எதிராக போயிடும் எந்த சிங்கள பௌத்த பேரினமா நிலப்பட்டு அந்த முடிவை அரசு எடுத்து அறிவிச்சு அதுக்கு வெளியில வரைக்க இந்த அரசு எப்படி உள்ளுக்கு கொண்டுறணும், கொண்டாட்டி இந்த ஹியூமன் ரைட்ஸ் பொறிமுறை இயங்காது. அப்ப இன்னும் ஒரு காலத்தை கொடுத்து அவர்களை உள்ளுக்கு கொண்டு அதுக்கு கீழ்பட்ட ஒன்றை செய்யறதுக்கு காலத்தை வழங்குற இந்த பொறிமுறையை தான் நாங்கள் முற்றுமுழுதாக அடியோடு நிராகரிக்க வேணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சிவில் தரப்புகளாக இந்த மக்கள் அமைப்போடு நாங்கள் இயங்க இல்லை என்று குற்றச்சாட்டு வரும், இயங்க வழிகிட்டால் இயங்க இது இல்லை என்று வரும். இப்படி இது தமிழ் இனத்தினுடைய சாபக்கேடு, இதனை நாங்கள் கடந்தாக வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒரு நிலைப்பாட்டோடு இந்த விடயங்களை அணுகி கொண்டிருக்கிறோம். அதுல இந்த வந்த கடிதம் எங்களுடைய தரப்பினரால் சகல தரப்புக்கு கொண்டு வரப்பட்டது. உண்மையில இந்த கடிதம் வந்து சிவில் தரப்புகளால் அனுப்பப்பட்டிருந்தால் சிவில் தரப்புகள் அதுகளுக்கும் பாரிய விமர்சனம் இருக்கு இந்த எழுதினவர்கள் செய்தவர்கள் மீது. அப்ப அவர்கள் இன்றைக்கு ஒதுங்கிக் கொள்ற அளவுக்கு போய் விடுகிறார்களோ என்ற ஒரு ஐச்சமும் எங்களுக்கும் இருக்கு. அப்ப அவர்கள் தான் இதுக்கு கடிதம் இப்ப அவர்கள் கோரிக்கை விட்டு நாங்கள் இதை இந்த கடிதத்தை நாங்கள் மக்கள் மத்தியில போட்டு இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல வேணும் என்ற இனிஷியேட்டிவை அவர்கள் எடுக்க அதுல நாங்கள் தவறொன்ற காணையில இப்படி அதை நாங்கள் கொண்டு வந்து போட்டு மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றதுல மாற்று கருத்து இல்லை. அந்த கடிதம் வந்து மறைக்கப்பட இல்லை. கடிதம் இன்றைக்கு பல இடங்களிலேயும் எங்களாலேயே எங்கள் தளங்களிலே பகிர்க்கப்பட்டு உண்டு. ஆகவே அவர் சொல்ல வந்த விஷயத்துல இன்றைக்கு அவருடைய அறிக்கை வந்திருக்கு, நீங்க மிக தெளிவா பார்க்கலாம். அந்த அறிக்கையை வந்து பாராட்டி வரவேற்ற கட்டத்தில் இருந்த ஒரு அறிக்கையும் அல்ல, அறிக்கையான ஒரு பேசுபொருளாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கவில்லை. அதனை வந்த அறிக்கை கடிதத்துக்கு வந்த மறுமொழியை நாங்கள் சர்க்குலேட் சுற்று வட்டத்துக்களை விட்டு இருந்திருக்கு. அது சம்பந்தமாக நாங்கள் அடுத்து அவருடைய அந்த டிராஃப்ட் வரைவு வருகிற பொழுது வந்திருந்த பொழுது நீங்கள் மிக தெளிவாக பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த அரசு ஒரு ராஜதந்திரமாக இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களே இணைய அனுசரணையை கொடுத்து போட்டு இணைய அனுசரணை வெளியில போன மைத்திரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ச மிக தெளிவாக அந்த தீர்மானத்துக்கு இருந்தே வெளியில போயிட்டு அப்ப இவர்களை பாராட்டி கொண்டு வர இந்த இப்ப இருக்கிற பிரசிடன்ட் கமிஷனர் வந்து அவருடைய அந்த அறிக்கையில நீங்க பாருங்க அவர் இந்த விஷயத்தை சுட்டி காட்டி இருப்பாரான்றது எனக்கு ஐமிச்சம். எனக்கு அறிவு கட்டிய வரையில இந்த தீர்மானத்திலிருந்து இவர்கள் அக்டோபர் மாதம் அமைச்சரவை தீர்மானம் மூலமாக வெளியில போயிருக்கு. வெளியில போனன்றது ஸ்டேட் இந்த பொசிஷன், அரசு வெளியில போயிட்டு வெளியில போன அரச இந்த சாட்சி ஒன்று ஊற்ற பொறிமுறைக்குள்ள திருப்பி கொண்டு வரதுக்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. நீங்கள் ரோம சாசனத்துக்குள்ள கையெழுத்த இட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையை போட்டிருக்கு. அந்த நிபந்தனைக்கு இந்த அரசு இன்றைக்கும் உடன்பட போறது இல்லை என்று சொன்னால் அந்த சர்வதேச குற்ற, அதாவது உங்களுக்கு தெரியும் ரோம சாசனத்துல கையெழுத்திட்டால் அங்க இருக்கிற 4 குற்றங்கள், போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை, இந்த 4 குற்றத்துக்குமான சட்டங்களை இங்க உருவாக்கும். அங்க கையெழுத்துக்கிட்ட கையோட இங்க உருவாக்கணும்னா இருக்கிற குற்றவியல் சட்ட கோவைக்கு அந்த குற்றங்கள் 3ஐயும் குற்றங்களாக 4 குற்றங்களையும் அறிவிச்சு அங்க கொண்டு வரணும். அதுக்கு பிறகு நீதிமன்றங்கள் அந்த நியாயாதிக்கத்தை பெறும். இங்க இருக்கிற நீதிமன்றம் கிரைம்ஸ் பீனல் கோடுகளை வந்துட்டுதுன்னா அதுக்கு பிறகு வரணும். ஆனால் அந்த பொறிமுறையை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள. ஆகவே இந்த இலங்கை கையெழுத்திடுவதால இந்த விஷயத்துல இலங்கை தன்னுடைய சட்டங்களுக்குள்ள கொண்டு வந்து உள்நாட்டு பொறிமுறைகளை இதை செய்ய போறதுக்கு எடுக்கப்படுகிற இந்த முயற்சிகள் இவற்றையிலே நாங்கள் பங்கெடுக்க போவதும் இல்லை, அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க போறதும் இல்லை. ஆகவேதான் நான் சொல்ல வருகிறேன், அந்த இடத்துல இந்த கடிதம் சார்ந்து திரும்ப எங்களுக்கு மறுமொழியாக இந்த சிவில் தரப்புகள் அனுப்பின கட்சிகளோடு சேர்ந்து அனுப்பின இந்த கடிதங்களுக்கு வந்த மறுமொழி வந்து பகிரப்படுவதோடு அந்த விடயங்கள் சார்ந்து அதிலே பேசுவதற்கு எதுவும் இருக்கவில்லை என்று சொன்னால் அதை உங்களுக்கு நாங்கள் அந்த அவருடைய வரவு வந்ததுக்கு பிறகு நீங்க மிக தெளிவாக விளங்கி கொண்டிருப்பீங்க. இன்றைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற விஷயம், இந்த மனித உரிமைகள் அவைக்கு முன்னாலே நாங்கள் ஒற்றை குரல்ல இந்த அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லப்படுகிற பொறுப்பு கூறல் பொறிமுறையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இதுல இந்த பொறுப்பு கூறல் என்கின்ற அக்கௌண்டபிலிட்டி வந்து 3 விஷயத்துல தான் செய்யலாம்.
இந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ளால போற இந்த பொறிமுறை ஒன்று செக்யூரிட்டி கவுன்சில் உடன் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்று சொன்னா அப்ப காசாவை மாறி என்று சொன்னா செக்யூரிட்டி கவுன்சிலே அந்த அட்டென்ஷனை எடுத்து தானாக கொண்டு வரும். சரி, அப்ப எங்களுக்கு அந்த நிலைப்பாடு இன்றைக்கு இல்லை. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு கலாச்சார இந்த கட்டமைப்புக்கப்பட்ட இனப்படுகொலை என்று சொல்லப்படுகிற இனாளிப்பு என்று சொல்லுகிற இந்த ஸ்ட்ரக்சரல் ஜினோசைடு என்று நடந்து கொண்டு போறபடியா எங்களுக்கு இன்றைக்கு ரெண்டு பொறிமுறையில ஒன்று இந்த ஆர்டிகிள் 15 என்று சொல்லப்படுகிற 15க்கு கீழால அந்த வழக்கு தொடுநர் கொண்டு போற ஒரு பொறிமுறை. மற்றது இந்த மனித உரிமைகள் அமைப்புக்கு முன்னால் இருக்கிறது எனக்கு இது செய்ய முடியாது இந்த சீரியஸ் கிரைம்ஸ் எனக்கு 3 அறிக்கைகள் தந்திருக்குது கிடைக்கப்பட்டிருக்கு. ஒன்று தருஸ்மன், சார்ஸ் பெட்ரி, அது 1வது அறிக்கை மாட்டியாட்டிசாரி. இந்த அறிக்கைகள் மேலும் நாங்கள் பெற்ற இந்த போஸ்ட்லாப் என்கின்ற இந்த சாட்சிய ஒன்று கூட்டுற பொறிமுறைகளின் ஊடாக பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான அந்த அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள் இந்த விடயங்கள், இந்த ஆவணங்கள், சான்றுகள், சத்திய கடதாசிகள் எல்லாமே வச்சுக்கொண்டு நாங்கள் இதனை முன்னகர்த்துவதற்கு நீங்கள் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்த பொறிமுறையினூடாக பாதுகாப்பு சபையில இதுக்கான ஒரு ஸ்பெஷல் அட்ஹாக் ட்ரைபூனல் இல்லை என்று சொன்னால் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகிறதுக்கான ஒரு பொறிமுறையை எடுக்க வேண்டும். இதால மட்டும்தான் இதுதான் சர்வதேச விசாரணை நாங்க சொல்றது ஒரு நீதிமன்ற பொறிமுறை ஒன்றை உருவாக்கி ஆகணும். அதில் ஒன்றுல ஐசிசிக்கு பாரப்படுத்தணும், புதிய நீதிமன்றம் ஒன்று உருவாக்கும். இது 2 பொறிமுறைக்கையும் தவிர இல்லாட்டி ஐசிஜேக்கு போறதுக்கு ஐசிஜேக்கு இனப்படுகொலை சம்பந்தமான தடுப்பதற்கான சாசனம், இனப்படுகொலையை தடுப்பதற்கான அந்த சாசனம் 51ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்டது. அந்த அரசாங்கம் கையெழுத்திட்டதுக்கு பிறகு இன்றைக்கும் இந்த மக்களுக்கு இனப்படுகொலை ஒரு கலாச்சார படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்ற தொடர் அந்த இனப்படுகொலை நடக்கிறதுக்கான போராட்டங்களை இந்த மண்ணில செய்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான். இன்றைக்கு அந்த பிசிக்கல் ஜினோசைட் முடிஞ்சதுக்கு பிறகு 15 வருடங்களாக இந்த இனத்தின் மீது ஒரு இனப்படுகொலை கட்டமைக்கப்பட்ட வகையிலே இடம்பெற்று வருகிறது. இன அழிப்பு ஜினோசைட் என்கின்ற விடயத்தை முன்னகர்த்தி வருகிற அந்த அமைப்பின் மீது தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் மக்களுக்கானவர்கள் என்றபடியே இதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்றுகிறது. அந்த வகையிலே இந்த இன அழிப்பு இன்று வரை நடைபெறுகிறது என்று சொன்னால் எங்களுடைய இந்த போராட்டங்கள், அதாவது தையிட்டி போராட்டத்தை இன்றைக்கு அங்க ஜெனீவாவினுடைய தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வெடுக்குநாரி போராட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த இன அழிப்புக்கான விடயங்கள் நடந்தேறி கொண்டிருப்பதற்கான சான்றுகளை முன்னணியினுடைய போராட்டம் மட்டுமே தான் 10 பேர் 8 பேர் என்று சொல்லுகிற இந்த போராட்டங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த தகவல்கள் அனைத்தும் ஒரு நாளைக்கு வரலாற்றுல சொல்லும். கஜேந்திரகுமார் இல்லாட்டிலும் காண்டிபன் இல்லாட்டிலும் இந்த அரசியல்ல இந்த செய்ய வேண்டிய அரசியலை ஒரு தரப்பு செய்து கொண்டிருந்தது. அது முன்னணியோ தமிழ் தேசியவாதிகளோ யாரோ புகனோ ஆக இருக்கு. அந்த விடயம் தான் இதுல நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கும். அந்த தளம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது காலம் இன்றைக்கும் யாராலையும் தடுக்கலாம். ஆகவே இந்த இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கலாச்சார படுகொலை கட்டமைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலை நடைபெறுவது என்பதனால இது தனக்கு வச்சிருக்க இயலாது. கடந்த கால விடயங்களையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்களையும் ஒரு இனப்படுகொலை சார்ந்த விடயமாக நகர்த்துவதற்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள்ல இருந்து அவர்கள் அந்த விடயத்தை அக்கௌண்டபிலிட்டியை பாரப்படுத்தும். அவர் செக்ரட்டரி ஜெனரல் தானே இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில உருவாக்கி அதற்கான மெண்டேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆணை. ஆகவே அங்கே கொடுக்கப்பட்ட ஆணையில எனக்கு எந்த விஷயங்கள் முடிச்சிருக்கிறார், இதுக்கு மேல நான் நகர இல்லாதப்பா இதுக்கு பிறகு அரசாங்கமும் இணங்குது இல்ல, நீ கொண்டு போன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் போய் இருந்து கொண்டு இன்னும் காலம் கொடுங்கோ, 2 வருஷம் கொடுங்கோ, 1 வருஷம் கொடுங்கோ, இலங்கை அரசாங்கத்தின் நாங்கள் ஒரு நல்லிணக்கத்துல கொண்டு வந்த அந்த ஏக்கிய ராஜ்ய அமைப்பை அனுரகுமார திசாநாயகவும் சொல்லி இருக்கிறார் நான் கொண்டு வருவேன் என்று. அதுக்குள்ள எங்கேயோ சமஸ்டி ஒளிஞ்சிருக்குது, அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற தரப்பு இப்படி பெரும்பான்மையான தரப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதனை கேள்வி கேட்காத இந்த தரப்புகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீதோ அல்லது இனப்படுகொலை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லி கொண்டு வருகிற இந்த குற்றச்சாட்டுக்கு அவர்களே பதில்களை தேடிக்கொள்ளட்டும் என்பதுதான் என்னுடைய ஆரோக்கியமான பதில். இதனை விட்டு நீங்கள் இன்னும் பல கேள்விகளை வச்சிருப்பீங்க, நாங்கள் அந்த கேள்விகளுக்கு நல்லது. ஒரு மிக நீண்ட ஆழமான பதில். இதிலே நிறைய சட்ட சிக்கல்களை நீங்கள் சட்டவாளர் என்ற ரீதியிலே அந்த வகையிலே கூட புரிய வைத்தீர்கள். ஆழமாக ஆறுதலாக இருந்து பார்க்க வேண்டிய காணொளியாக நிச்சயமாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். கடந்த 18ஆம் தேதி திரு சுமந்திரன் அவர்கள் அறிவித்த கடையடைப்பு போராட்டம் என்பது தோல்வி பெற்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியிலே எல்லா தரப்புகளையும் இணைத்து கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இவ்வாறான ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் நடைபெற்றிருக்கிற பட்சத்திலே அது பாரிய வெற்றியளித்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு விடயமும் எல்லோரிடம் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட ஏனைய கட்சிகள் இந்த போராட்டத்தை எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. வெளிப்படையாக நாங்கள் ஆதரவில்லை என்று சொல்லவும் இல்லை, அல்லது நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லவும் இல்லை. ஆனால் இவ்வாறான போராட்டங்களை யார் அறிவிப்பது என்கின்ற தொடர்பிலே அந்த அறிவிப்பவருடைய அரசியல் பின்புலங்கள், அவருடைய அந்த அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய
அரசியல் இலாப நோக்கங்கள் போன்ற விடயங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. ஆனால் அவர் அறிவித்த இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவில்லை அல்லது ஆதரவு என்று யாருமே வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆக இந்த போராட்டம் தோல்வி அடைந்ததிலே அவர்களுக்கும் ஒரு மறைமுக பங்கு இருக்கிறது. அது வெற்றியானாலும் பங்கு இருக்கிறது, தோல்வியானாலும் பங்கு இருக்கிற ஒரு விடயம் இருக்கிறது. இது பற்றி திரு காண்டீவன் அவர்களுடைய கருத்து. இது கடந்த பல நாட்களாக பாரிய அளவிலே விமர்சனம் செய்யப்பட்டு வருகிற விடயம். எங்கள் மீதும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதாவது இந்த போராட்டம் நீர்த்து போவதற்கு ஒரு முக்கியமான காலகட்டத்திலே அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டம். அது சார்ந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த பிரச்சனை அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசு ஒரு போராட்டம் ஒன்று அறிவிக்கப்படுது. அரசுக்கு தானே நாங்கள் இந்த செய்தியை சொல்ல. சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஒரு போராட்டத்தால வடகிழக்கினுடைய நிர்வாகம் ஸ்தம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அரசு ஓஹோ பாரிய பிரச்சனைக்கு கடந்த காலங்களை போன்று நாங்கள் பாரிய பிரச்சனையை ஒன்றுக்கு தயாராக போகிறார்கள், நாங்களாகவே இந்த விடயங்களை அணுக வேண்டும், ஏதோ ஒரு வகையில் ஒரு வற்புறுத்தலை செய்யறதுக்கு நாங்கள் இதை செய்கிறோம். அல்லது சர்வதேசம் ஒரு கோரிக்கையில ஒற்றை கோரிக்கையில இந்த விடயம் வடக்கு கிழக்கு ஒன்றா நிற்கிறது என்ற விஷயத்தை சொல்ல போறோம் என்று சொன்னால் இதை மிக ஆழமாக நாங்கள் உங்களுக்கு தெரியும் பல கட்சிகள் சிவில் அமைப்புகள் இருக்கிற இடத்துல தன்னுடைய காரியாலயத்தில் இதே போல ஒரு காரியாலயத்தில் இருந்தால் அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு கொழும்புல தன்னுடைய வீட்டில் வச்சு அவர் இந்த அறிக்கையை விடும். ஆகவே 8 பேர் அவருடைய இன்றைக்கு அவர் சொல்லுகிற அந்த வியாக்கியானம் அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்க படைக்கிற பொழுது நாங்கள் ஒரு பெரிய கட்சி, எங்கள்கிட்ட தான் பல பேருக்கு நாங்கள் வெளியே தனித்து வடக்கு யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் குறுக்கி கொண்ட கட்சி அல்ல, வடகிழக்கு முழுக்க பறந்திருக்கிற கட்சி, உள்ளூராட்சி சபைகள் எங்கள்கிட்ட பலமாக இருக்கிறது என்று சொல்ல பிறகு வியாக்கி. இதை இப்ப நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்கனுடைய அமைச்சரவையில நான் நினைக்கிறேன் காய்ச்சிருக்கு இந்த போராட்டம் இல்ல அது அவைக்குள்ளேயே அடிபட்டு அந்த 2 பக்கம் இது நீர்த்து போச்சு, அவர்களே தோல்வியடைய செய்து இந்த கோரிக்கை இது எந்த ஒரு அழுத்தத்தையும் சர்வதேசத்துக்கு தராது என்ற முடிவை அவர்கள் எடுத்திருப்போம். ஆனா மாறாக நிச்சயமா இப்ப நாங்க தமிழ் தேசிய தரப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த வேதனையை நான் சொல்ல வரேன். எப்படி இந்த போராட்டங்களை கடந்த 16 வருஷம் ஒற்றை போராட்டத்தை தயார்படுத்தாத சுமந்திரன் இன்றைக்கு தான் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அது கட்சி ஏற்றால் நான் செய்வேன் என்று சொன்னா பொதுச் செயலாளர் இருக்கார், அவர் தான் கையெழுத்து வைக்கும். அப்ப மக்கள் என்ன கட்சி சொல்லும், கட்சி சொன்னா நான் இப்ப அறிவிச்சிருக்கிறேன் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கேன், கட்சி சொல்லணும் என்று இப்படி ஒரு போக்கிரித்தனமான ஒரு போலியான அரசியல் எங்களுக்கு செய்ய தெரியாது, எங்களுக்கு செய்ய தேவையும் இதுல இன்னொரு விடத்தை தெளிவுபடுத்துங்கள். அதாவது நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய சகல அதிகாரங்களையும் செயலாளர் என்ற ரீதியிலே திரு சுமந்திரன் அவர்களை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர் மாகாண சபை முதல்வர் வேட்பாளராக வருகின்ற பொழுது அவர் தன்னைத்தானே முன்மொழிந்து தானே அதற்கான அனுமதியும் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அப்படி நாங்கள் புரிந்து கொள்வோம்.